ரஷ்ய அதிபர் புட்டின் பாகிஸ்தான் பிரதமருடன் விளையாட்டு என்ன ரெண்டு பேரும் கபடியாக விளையாண்டுருப்பாங்க. பட் புட்டின் ஒரு உளவாளி. பாகிஸ்தானுடைய பிரதமர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ரெண்டு பேருக்கு இடையில நடந்திருக்கக்கூடிய விளையாட்டு அது என்ன மாதிரியான விளையாட்டாக இருக்கும், அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. அதைத்தான் நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். இன்னொரு புறம் பெருமை பொங்க ரஷ்ய இராணுவத்தை பற்றி உலக நாடுகள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் ரஷ்ய வீரர்கள் கழிவு நீரை குடிக்கக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு. இது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது தான். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் அப்படிங்கிறத தாண்டி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சில சோகமான நிகழ்வுகளையும் நம்ம வரிசைப்படுத்த போகிறோம். எல்லாத்தையும் தாண்டி வேர்ல்டு வைடாக நடக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான சில ஸ்டேட்மெண்ட்டு. ரஷ்ய அதிபர் புட்டின் துர்க்மெனிஸ்தான் போயிருக்காரு. அந்த நாட்டில் நடந்திருக்கக்கூடிய சில இம்பார்ட்டண்டான நிகழ்வுகள், ஈரான், எர்டோகன் இவங்க எல்லாரையும் சந்தித்து பேசியிருக்கார். மிக முக்கியமான வீடியோ இது, கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் டைரக்டா துர்க்மெனிஸ்தான் அப்படிங்கிற நாட்டுக்கு போயிருக்கார். இவர் துர்க்மெனிஸ்தானுடைய முன்னாள் பிரசிடென்ட், இப்போ இருக்கிற பிரசிடென்டினுடைய அப்பா. அப்படிப்பட்டவரோட ஒரு சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பில் இரவு நேரத்தில் தான் துர்க்மெனிஸ்தானுக்கு போனார் ரஷ்ய அதிபர் புட்டின். அப்போது ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட இவர் பேசிக்கிட்டு போன காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று வந்தது. இரவு நேரத்தில் வந்ததுனால தூக்கத்தை நான் கெடுத்துட்டேனா அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த முன்னாள் பிரசிடெண்ட்டை கொஸ்டின் ரைஸ் பண்ணுறார். அதற்கு அந்த துர்க்மெனிஸ்தானுடைய முன்னாள் பிரசிடெண்ட், இப்போ இருக்கிறவருக்கு அப்பா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை போன்ற தலைவரை வரவேற்பதற்கு நாங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் காத்திருக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். இது ஒன்றே போதும். புட்டினுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல வெளிப்படுது. அடுத்ததான் இப்போதைய பிரசிடெண்ட் யார், துர்க்மெனிஸ்தானுடைய தற்போதைய அதிபர் செர்டார் அப்படிங்கிற நபர். அவர் புட்டினுக்கு ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பு ஒன்று கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைங்களை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மதத்தை சேர்ந்த குல்லாக்கள் அணிந்து கொண்டு புட்டினுக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. நடுநிலை தவறாத ஒரு நாடு துர்க்மெனிஸ்தான். எப்படி 30 ஆண்டு காலமாக சோவியத் யூனியன்லையும் அங்கம் வகித்து அதற்கு பிறகு தனி ஒரு நாடாக இன்ன வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க நடுநிலை தவறாமல் ஆட்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களை பற்றிய விமர்சனங்கள். நீங்கள் இந்த வீடியோவில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், துர்க்மெனிஸ்தானில் ஏகப்பட்ட தலைவர்களும் உக்காந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் துருக்கியினுடைய அதிபர் எர்டகன், ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான். இவங்க 2 பேருமே இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. அடுத்து இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த 30 ஆண்டு கால செலிப்ரேஷனை நடத்துவாங்க அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. பட் புட்டினுக்கு மட்டுமே அந்த கௌரவம் கிடைத்தது. அது எப்படிப்பட்ட கௌரவம்னா, அங்கே மரணித்தாங்கல்ல வீரர்கள், அவங்களுக்கெல்லாம் வீர வணக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு புட்டினுக்கு மட்டும்தான் துர்க்மெனிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாடு கொடுத்தது. ஈரானுடைய அதிபர் கலந்துக்கிட்டார், பாகிஸ்தானுடைய பிரதமர் கலந்துக்கிட்டார், துருக்கியினுடைய அதிபர் கலந்துக்கிட்டார். இருந்தாலும் அந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம்ங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா புட்டினுக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் புட்டினுடைய ஸ்ட்ரென்த்து. ரஷ்யா மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், துருக்கி, ஈரான் இந்த நாட்டினுடைய மிக முக்கிய தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரை முடித்து புத்தாண்டு, வரக்கூடிய புத்தாண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி, அதோடு சேர்த்து கிறிஸ்மஸும் வருது. நம்ம கொண்டாடுற மாதிரி டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி ரஷ்யாவில் கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டாங்க. அவங்க ஜனவரியினுடைய ஃபஸ்ட் வீக்கை தாண்டி தான் அவங்களுடைய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுங்கிறது இருக்கும். ரைட்டா?
இப்படிப்பட்ட நேரத்தில் ரஷ்ய மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் புட்டின் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காரு, வரக்கூடிய நியூ இயர் செலிப்ரேஷன் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். ஆனால் அது உண்மையா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்த வீடியோ காட்சி. இந்த வீடியோவில் ரஷ்ய வீரர் ஒருத்தர் தரையில் மண்டி போட்டு தண்ணியை குடிக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது எவ்வளோ ஒரு தூரம் மோசமான ஒரு செயலாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். கழிவு நீரை குடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரஷ்ய வீரர் தள்ளப்பட்டு இருக்கிறாருங்கிறது வேதனையான செய்தி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய போரில் நீங்கள் ஒரு மேடையில் உட்கார்ந்து போரினுடைய முடிவுகளை தீர்மானிக்க முடியாது அப்படின்னு நல்ல எழுத்தாளர்கள் சில பேர் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் கவனிச்சிருக்கேன். அந்த அடிப்படையில் ஒரு போர் அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே பலியாகிறது வீரர்கள் தான். அப்படிப்பட்ட வீரர்கள் கழிவு நீரை குடிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி நிலைமை போயிருக்கு அப்படின்னா இதை விட ரஷ்யா உக்ரைன் போருடைய நிலையை சொல்லி புரிய வேண்டியது அல்ல. துர்க்மெனிஸ்தானில் 3 முக்கிய தலைவர்கள் வந்து சந்தித்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதில் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபினுடைய நிலை தான் ரொம்ப கவலைக்கிடம். ரஷ்ய அதிபர் புட்டினை மீட் பண்ணுறதுக்காக இவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக வெயிட் பண்ணியிருக்காரு. குறைந்தபட்சம் 40 நிமிடங்களாவது இவர் வெயிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் கடந்து புட்டின் அவர்கள் இவரை மீட் பண்ணாமல் இந்த சேர் காலியாக இருக்குது பாருங்கள். இது ரஷ்ய அதிபர் புட்டின் உட்கார வேண்டிய சேர். பட்டு ஒரு முறை நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்போது பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து புட்டினை கை கொடுக்கறதுக்கு இப்படி வரும்போது அவரை தவிர்த்து விட்டு அமெரிக்காவினுடைய ஒரு முக்கிய நபருக்கு கை கொடுப்பதற்காக அவரை கடந்து போனார். அது நிச்சயமாக ஈகோ கிளாஷ் வந்து 2 பேருக்கு இடையில இருக்குங்கிறது தெரியுது. ரஷ்யாவோட பாகிஸ்தான் நல்லுறவில் இல்லை. பட் பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தாலிபான்களோடு ரஷ்யா நல்லுறவு பாராட்டுது. இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை. அதற்கு பிறகு மீட்டிங் ஆரம்பிக்கும் போது 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. மீட்டிங் முடியும் போது தனிப்பட்ட 2 தலைவர்களுக்கு இடையிலான மீட்டிங்கை புட்டின் வந்து பாகிஸ்தான் பிரதமரோட தவிர்த்துட்டார் அப்படிங்கிறது செய்தி. சரியா? கடைசி வரைக்கும் சந்திக்காமலேயே காத்திருந்து அனுப்பி வைத்த அனுபவம் இது மிகப்பெரிய அளவிலான ஒரு அவமானகரமான ஒரு சின்னமாக பாகிஸ்தானை உலக நாடுகள் இப்போ சித்தரிக்கிறாங்க. அசிங்கப்பட்டு போன ஷெபாஸ் ஷெரீஃப் இது அவருக்கு முதல் தடவையா அப்படின்னு தெரியாது. பட் இந்த எல்லாரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துப்பாங்கல்ல, அந்த நிகழ்வு சுமூகமாக தான் நடந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஷெபாஸ் ஷெரீஃபுங்கிற நபருக்கு பின்னாடி தான் அவர் நிற்கிறதுக்கான பொசிஷன் கொடுக்கப்பட்டது. முன்வரிசையில் புட்டின், துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் இவங்கெல்லாம் துர்க்மெனிஸ்தானில் நடந்த அந்த மீட்டிங்கில் நின்றுக்கிறாங்க. 2 பேரும் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். பட் பேசிக்கலையே அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க தகுந்த ஒரு பாலிடிக்ஸ். ரைட், இதெல்லாம் கடந்து ரொம்ப முக்கியமான நிகழ்வுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணணும். 1.8 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் பறிமுதல். எங்கே போயிட்டு இருக்கக்கூடிய கப்பலை யார் கடத்தினா அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தின கதை தான் இது. காரணம் என்னென்னா ஈரான் வெனிசுலா இந்த இரு நாட்டு உறவில் ரெடியான கப்பல் தான் அந்த டேங்கர் கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்கா வெனிசுலாவோட கப்பலை கடத்திட்டாங்க, வெனிசுலாவோட கப்பலை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னா என்ன இருந்தது? 1.8 மில்லியன் பேரல் எண்ணெய். அது ஈரானுக்கும் சொந்தமானது அப்படிங்கிற இப்போ பரபரப்பு ஒரு கிளம்பிருக்கு. யுஎஸ் துணிச்சலான நடவடிக்கை அப்படின்னு கரோலின் புகழாரம். இந்த கரோலின் யார் அப்படின்னா அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பால் இவங்களுடைய உதடுகள் வர்ணிக்கப்பட்ட நிகழ்வுகள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட அளவுக்கு இயந்திர துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ் வீக்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபர்ஸ்ட் போஸ்ட் மாதிரியான சேனல்களில் ட்ரம்ப்பை வந்து கழுவி ஊற்றக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறும். அப்படிப்பட்டவங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்காங்க அமெரிக்கா செய்தது சரி அப்படிங்கிற விஷயம். சரியா? இதுதான் இந்த இடத்துல வந்து காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க பேசியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் அதுதான். ஸோ வெனிசுலாவினுடைய கப்பல் ஈரானுக்கு சொந்தமான கப்பலை கடத்தினது அமெரிக்கா செய்தது சரி அப்படிங்கிற டோனில் அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளர் கரோலின் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. சரி, 3வது உலக போருக்கு பயந்து சரணடையும் அப்படின்னு யார் சொல்கிறா? உக்ரைன் இராணுவத்தை பார்த்து இப்போது ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார் கண்டிப்பாக 3வது உலக போருங்கிறது உக்ரைனால் நடக்கும் அப்படின்னு அவருடைய நம்பிக்கை. பட் டிமிட்ரோ டொனாட்ஸ்க் அப்படிங்கிற பகுதிகளில் இப்போது சரணடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல், ரஷ்யா கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. இது இப்படி இருக்க இந்த நபர் யார்?
உங்களுக்கே தெரியும் ஜெலன்ஸ்கி அவர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கார். இவர் பேசுகிற வார்த்தைகள் வந்து நமக்கு புரியாமல் இருக்கலாம். பட் ஏதோ ஒரு பகுதிக்குள்ளே இருந்து அவர் வந்து வீடியோ வந்து வெளியிட்டிருக்கார். அந்த வீடியோவில் இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்த பகுதிகள் எல்லாத்தையும் நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். பாருங்கள், இது உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இல்லை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பகுதியான்னு தெரில. தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே இது நான் என் நாட்டுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்காரு. எப்பயும் அறைக்குள்ளே இருந்து தான் பேசுவார். இந்த தடவை வெளியில் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கார். பட் அவர் எந்த இடத்துல இருந்து வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னா, குபியான்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியிலிருந்து உக்ரைன் அதிபர் வீடியோ போட்டிருக்கார். இந்த பகுதியை கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். ரஷ்யர்கள் எங்களிடம் சரணடைவார்கள் அப்படின்னு ஜெலன்ஸ்கி சூளுரை. ஒருபுறம் ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, இந்தந்த பகுதிகளெல்லாம் நாங்கள் கைப்பற்றிட்டோன்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ஸ்பாட்டுக்கு போய் நின்றுட்டு அவர் இந்த இடங்களெல்லாம் நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். இப்போது இந்த இரண்டு நாடுகளும் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய பொறுப்பு. ரஷ்யாவுக்கு ஆதரவாக பேசுகிறாய் அப்படின்னு சில பேர் நம்மளை கமெண்ட் செக்ஷனில் வேறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நடக்கிற செய்தியை நம்ம போடுறதுனால ரஷ்யா கிட்டேருந்து நமக்கு என்ன ரூபாயா கிடைக்க போகுது? மக்களுக்கு ஒரு செய்தியை ஷேர் பண்ணுறோம். யூடியூப்பில் வேலை பார்க்குறதுக்காக சேலரியை யூடியூப்காரன் தான் கொடுக்குறான். புரியுதுங்களா? ஸோ கலிஃபோர்னியாவிலேருந்தால் எங்களுக்கு காசு வருதே தவிர ரஷ்யாவிலேருந்தோ உக்ரைன்லேருந்தோ காசு வரல நண்பர்களே. இந்த சாதாரண உண்மைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.